குருவை விட அதிகமான பரமசத்தியம் மாறாத ஒன்று குரு. அவரை பிடிச்சிட்டீங்கன்னா நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவை விட அதிகமான பரமசத்தியம் எதுவும் இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ரத்தையான தேடுதல் உடையவனுடைய வாழ்க்கையிலே உண்மையில பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் கூட மாறலாம், தவறில்லை. சில நேரத்துல ஆரம்ப காலகட்டத்தில் உங்க சாதனை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கடவுளோடு உங்கள் மனம் லயித்து இருக்கலாம், விநாயகரோடோ முருகனோடோ. அதுக்கப்புறம் மெதுவா தாயார் மேல அம்பாள் மேல மனம் லயிக்கலாம். பிறகு அப்படியே இது மேல் வளர்ந்து பரமசிவ பரம்பொருள் மேல மனம் லயிக்கலாம். பரமசிவ பரம்பொருள் மேலேயே கூட அவருடைய அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் 64 வடிவங்களிலே ஏதாவது ஒரு வடிவத்து மேல ஆழ்ந்து லயிக்கலாம். நடராஜரா இருக்கலாம், அடுத்து தட்சிணாமூர்த்தியா மாறலாம், அடுத்து லிங்கஸ்வரூபமா மாறலாம். இஷ்ட தெய்வங்கள் மாறுவதில் தவறில்லை, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதே போல தத்துவங்கள் மாறுவதிலும் தவறில்லை. அத்வைத சத்தியமாகவும் அத்வைத தத்துவமாகவும் மலரலாம். அதுக்கும் மேல போய் அப்பா இந்த 3 நிலையுமே சத்தியம், அவரை நான் ரசித்து ருசித்த துவைத பக்தி நிலையும், அவர் எனும் பெருங்கடலிலே எழும் அலை நான் என்று உணர்ந்த விசிஷ்டாத்வைத நிலையிலும், அவரும் நானும் ஒன்றே என்றுணர்ந்த அத்வைத நிலையிலும், இந்த 3 நிலைகளுமே ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா சைனர்ஜெட்டிக்கா உண்மை, 3மே ஒன்றாக நிகழ்கின்றது அப்படிங்கிற உணர்ற பரமாத்வைத்தமாகட்டும், தத்துவ ஞானங்கள் முதிர்ந்து கொண்டே செல்லும். ஆழ்ந்து கேளுங்க. ஒரு ஆழமான ஸ்ரத்தையான தேடுதல் உடைய ஒரு சாதகன் வாழ்க்கையில தத்துவங்களின் முதிர்ச்சி நடந்தே தீரும். தத்துவமும் ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த 3ஐ பற்றியும் நாம் வைத்திருக்கின்ற கருத்தும் அனுபூதியும் ஒரு தீவிர ஸ்ரத்தையுடைய சாதகனுக்கு மாறித்தான் தீரும். அந்த மாற்றம் கண்டு அஞ்ச வேண்டாம். அதுவும் ஒரு விதமான வளர்ச்சியே. மாறாத ஒன்று உங்களுடைய மொத்த இந்த பயணத்திலையும் எங்க துவங்குறீங்களோ அங்க இருந்து பரமாத்வைத பரமுக்தி வரை மாறாத ஒன்று குரு. அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரே தேவையான காலத்துல துவைத சத்தியத்தை கொடுத்து, தேவையான சரியான காலத்துல விசிஷ்டாத்வைத சத்தியங்களை தத்துவங்களை காட்டி, சரியான காலகட்டத்துல அத்வைத சத்தியத்தை காட்டி, சரியான காலகட்டத்துல பரமாத்வைத சத்தியத்தை காட்டி, தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் சரியா இருப்பாரோ அந்த இஷ்ட தெய்வமாகவே அருள் செய்து, அந்த வடிவத்திலேயே காட்சி கொடுத்து, நீங்க முதிர்ச்சி அடைந்தால் வேறொரு இஷ்ட தெய்வத்தை நோக்கி உங்களுடைய உணர்வு செல்லுமானால் அந்த தெய்வமாக
காட்சியளித்து அருள் செய்து உங்களை அழகா பக்குவப்படுத்தி பரமுக்தியில் பரமாத்வைதத்தில் நிலை பெறச் செய்துவிட்டுத்தான் விடுவார். Nityananda, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.